ரசிகமணி சொன்னார், கம்பன் மிக பொல்லாதவன். நாம் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையும் தாண்டி நம்மை அழைத்து கொண்டு போய்விடுவான் என்று ரசிகமணி சொன்னார். மெட்டு முடிவதற்குள்ளேயே எப்படி சார் வார்த்தைகள் வருகிறதுன்னு. அது ஒன்றும் இல்லை, அப்பப்போ கம்பனை படித்தா தானே வரும் என்று கண்ணதாசன் பதில் சொன்னதாக எழுத்தாளர் சுஜாதா பதிவு செய்திருக்கிறார். இந்த கம்பனில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய சூழலில் நாம் பின்பற்ற வேண்டியவர் பரதனா வீடனனா? உலக வரலாற்றில் பாதுகை 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தது நம் பாரத மண்ணில் மட்டும்தான். அதை சாதித்து காட்டியவன் பரதன். பதவியை தேடி அலைகின்ற மனிதர்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் தேடி வந்த பதவியையே வேண்டாம் என்று விலக்கியவன் பரதன். அவன் பொது வாழ்க்கைக்கு சத்தியம். அருமை அருமை. ஜானகியினுடைய கற்பு இலங்கையை சுட்டதே தவிர வானரம் சுட்டது என்று உணர்தல் மாட்சி அன்று என்பதை எடுத்து காட்டியவன் வீடனு. விட்டானா ராவணன்? விட்டான். சீதையை இல்ல, பேசிய வீடனுக்கு விட்டான். வசை மாறி விட்டான். பரம்பொருளே தவறாக புரிந்து கொண்ட போதும் அதை எடுத்து சுட்டி காட்டி என்னுடைய அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லை என்று சொன்னானே, அதுதான் நாம் இன்றைக்கு பின்பற்ற வேண்டிய நெறி. அவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு அனுமன் வந்த பிறகுதான், ஆகா ராமனுடைய ஆள் வந்துட்டான், இனிமே இலங்கையின் வாழ்வு நிலைக்காது, நாம நம்மளை காப்பாத்திக்கிடணும்னா டக்குன்னு அணி மாறணும். தான் கம்பெனி ரகசியத்தை பூரா ராமனுக்கு வாரி 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 வழங்கினது அந்த கட்சியை சேர்ந்தவங்க தாங்க. பரதன் மேல் எத்தனை பேர் பழியை தூக்கி போட்டாங்க. ஆனால் ஒரு இடத்தில் கூட ராமன் பரதனை விட்டு கொடுக்கவே இல்லை என்றால் ராமன் மனதில் உயர்ந்த தம்பி பரதன்.